திறமை எல்லாருக்கும் தான் இருக்குது. அதாவது நல்லவனுக்கும் இருக்குது, கெட்டவனுக்கும் இருக்குது. இப்போ அந்த திறமையை கொண்டு நல்லவன் சொத்து சம்பாரித்து அதோடு இல்லாமல் தன்னோட உறவுகளோட நேர்மையாக, உண்மையாக, அன்பாக இருப்பான். அதுவே கெட்டவன்கிட்ட இருக்கிற திறமையால் அவன் உருவாக்கின சொத்து, அவன் உருவாக்கின சொந்தங்கிட்ட அவன் முதல்ல உண்மையாகவே இருக்க மாட்டான். அவனோட உறவுகிட்டயே அவன் பொய் சொல்லுவான், ஏமாற்றுவான். அதோட நல்லவன் எப்படி நினைக்கிறான்னா, தனக்கு கிடைச்ச அனைத்தும் கடவுளால் கொடுக்கப்பட்டதுன்னு. அதனால தான் எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு திரும்பவும் ஒன்றுமில்லாமல் ஆயிடுறான். இதுவே கெட்டவன் என்ன நினைக்கிறான்னா, எல்லாமே தன்னோட உழைப்பால், தன்னோட அறிவால் வந்ததுன்னு நினைக்கிறான். அதனால தான் அதை யாருக்குமே கொடுக்காம தான் மட்டுமே அனுபவித்து இன்னும் மேலும் 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 பணக்காரனாக ஆகிறான். அவ்வளோதான் வித்தியாசம்.